ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு 4 அப்டேட்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாமே கவுன்சிலிங் பற்றி தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம சொல்லலாம். 2025 இப்போ வந்து குரூப் 4 போயிட்டு இருக்கு இல்லைங்களா? நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ கேண்டிடேட்னால ஏதாவது ஒரு அன்ஃபோர்சின் சிச்சுவேஷன் தவிர்க்க முடியாத காரணத்துக்குனால வர முடியல அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஆஸ்பிரன்ஸோட அந்த தேர்வர்களோட பெற்றோரோ இல்ல ஹஸ்பண்டோ அவங்க ரிலேஷன் யாரோ ஒருத்தர் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் இது வந்து அலௌடு பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட நபர் வந்து தேர்வரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சர்டிபிகேட்ஸ், அவரோட அசல் அடையாள ஒரிஜினல் ஐடி, அப்புறம் அவருடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அதோட கலந்துக்கணும். ஸோ வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப குட் இனிஷியேட்டிவ் தான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டே டெலிவரி அப்போ வந்து கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 2-3 பேருக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு 2-3 பேருக்கு வேலை கிடைக்காம போயிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ கலந்தாய்வில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரிலேஷன்ஸ், பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஏக்கும் டைப்ரைட்டர் இந்த 2க்குமே வந்து கவுன்சிலிங்க்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இஃப் சப்போஸ் எனக்கு ஜேஏல சூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, டைப்பிங்க்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அந்த ஜேஏவோட கவுன்சிலிங்ல கலந்துக்க வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா அப்படி கலந்துக்க தேவையில்ல. அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல குடுத்துருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வு கலந்து கொள்ளவில்லை என்றாலும், அந்த தேர்வர்கள் வந்து தட்டச்சு டைப்ரைட்டிங் இந்த பதவிக்கான கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார். ஸோ அந்த ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு தேர்வர்கள் கலந்தாய்வின் போது ஏதாவது பதவி நீங்க சூஸ் பண்றீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றீங்கன்னா, லேட்டர் அத வந்து மாத்த முடியுமா? அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா, யூ கேன் நாட் உங்கனால மாத்த முடியாது. என்ன டிபார்ட்மெண்ட்டோ, என்ன அந்த பர்ட்டிகுலர் போஸ்டிங்கோ, அத ஒன்ஸ் நீங்க வச்சதுக்கப்புறம் அத மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு லாஸ்ட் அப்டேட். 1க்கு மேற்பட்ட பதவிகளுக்கு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு பதவிய நீங்க சூஸ் பண்ணின பிறகு, மத்த பதவிக்கான கவுன்சிலிங்ல நீங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த மாரி பண்ண மாட்டாங்க. ஸோ யூ கேன் சூஸ் ஒன்லி ஒரே ஒரு பதவி தான் வகிக்கணும். அதுதான் வந்து இந்த 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வரவேற்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர முடியல. ரொம்ப தவிர்க்க இயலாத காரணம் அப்படிங்கிற பட்சத்துல பேரண்ட்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் உங்களோட ஸ்பவுஸ் ரிலேஷன்ஸ் எல்லாமே கலந்துக்கலாம் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஓகே. ஸோ குரூப் 2 2A மெயின்ஸ்க்கு நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மாசத்துக்கு கம்மியான டைம் தான் வந்து நமக்கு இருக்கு. ஸோ நல்லபடியா ரிவிஷன் பண்ணுங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸ வைஸா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.